பைக் இன்ஜினுக்குள்ள இருக்கிற நிறைய பார்ட்ஸ் ஓடியாரும். இதனால உராய்வு ஏற்படும். இந்த உராய்வு நடக்கறனாலயும் கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்கறனால இன்ஜின் சூடாயிடும். இந்த சூட்டை தணிப்பதற்காக தான் கூலிங் ப்ராசஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஏர் கூல்டு. இந்த அடுக்கடுக்கா வச்சிருக்காங்களே இது பேர் தான் ஃபின்ஸ். இன்ஜின் உள்ள ஏற்படுற சூட்டை அந்த ஃபின்ஸ்க்கு அமுச்சு விடும். வெளியில உள்ள காத்து இந்த ஃபின்ஸ்ல பட்டு ஓரளவுக்கு சூட்டை குறைக்கும். அதிகப்படியா 100 cc and 150 cc பைக்ல யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் வைஸா இருக்கட்டும் இல்ல மெயின்டெனன்ஸா இருக்கட்டும் எல்லாம் கம்மி தான். ஆனா கூலிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். அடுத்தது ஆயில் கூல்டு. இதுலயும் ஃபின்ஸ் இருக்கும். அது மூலமா ஒரு கூலிங் நடக்கும். அது மட்டும் இன்ஜினுக்குள்ள இருக்கிற சூடான ஆயில பம்ப் பண்ணி ரேடியேட்டருக்கு அனுப்பும். அது ரேடியேட்டர்ல பாம்பாட்டம் வளைஞ்சி இன்ஜின்ல வரப்ப நல்லா ஆறி போயிடும். அப்புறம் என்ன இன்ஜின் கூல் ஆயிடும். இது 150 cc ல இருந்து 200 cc உள்ள பைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது காஸ்ட் வைஸா இருக்கட்டும் இல்ல மெயின்டெனன்ஸா இருக்கட்டும் அதிகம். ஆனா ஏர் கூலரோட பெட்டர். அடுத்தபடியா லிக்விட் கூல்டு. கூலிங் ப்ராசஸ்க்காகவே இந்த பச்சை கலர்ல இருக்கிற கூலண்ட இன்ஜின் பக்கத்துல ஒரு சின்ன டேங்க்ல ஃபில் பண்ணிடுவாங்க. இதுல இன்ஜின்ல ஃபின்ஸ் வராது. இந்த கூலண்ட் இன்ஜினை சுத்தி ரேடியேட்டருக்கு போயிட்டு வரும். ரேடியேட்டருக்கு பின்னாடி வேற ஃபேன் வேற வச்சிருப்பாங்க. ஈஸியா இன்ஜின் கூல் ஆயிடும்.